எனக்கு சீரக சம்பால சிக்கன் பிரியாணி செஞ்சால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி கேட்கவா வேணும். இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா பேஸ்ட்டா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை ஒரு ஊற வச்சு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அடிக்கலமா அகலமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ பிரியாணி பண்ணுறேன். அதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க. கை நிறைய புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அரைச்ச மிளகாய் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். நான் 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி. இப்போ ஊற வச்ச தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் ரைஸையும் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு கரெக்டா ஒரு 8 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி மேலே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் அடியில போயிடும். இப்போ அடியில ஒரு தோசை கல்ல வச்சு இப்போ பிரியாணி போட்டு மேலே வச்சு வாழையை வச்சு மூடி ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு எடுங்க. அவ்வளவுதாங்க, ஒரு அல்டிமேட்டான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.